வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விதிமுறைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன். அது மட்டுமே கிடையாது, சில முக்கியமான தகவல்களையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்றவங்களுக்கும் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளையும் நான் சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் கோரிக்கை மேலே வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இந்த கோரிக்கை வலுவாக ஆக்கப்பட்டிருக்குங்க. சிஎம் செல் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 12 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான ஹால் டிக்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு. ஹால் டிக்கெட் த்ரூ ஆன்லைன் செப்பரேட் த ஃபிசிக்கல் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் ஆகலை அப்படின்னா ஹெல்ப்லைனுக்கு கூப்பிட்டு உடனடியாக அதை கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இமீடியட்ல உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகலை, ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு இமீடியட்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க கூப்பிட்டு. ஸோ எக்ஸாமினேஷன் அப்பியர் எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அந்த டைமிங் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க தான் இதுக்கு எழுத முடியும், மற்றவங்களால் எழுத முடியாது. ப்ளீஸ் நோட் த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் கேண்டிடேட் அலோவ்டு த ஹால் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம் 9:30 AM. ஓகேங்களா? 9:30க்கு முன்னாடி உள்ளே போயிடணும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் கேட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் பிஃபோர் 1:30க்கு முடிஞ்சிடும். பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மெண்ட் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 2 மணி வரைக்கும், ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட் வரப்போ 2 மணி வரைக்கும் இன்னொரு ½ hour டைம் கொடுக்குறாங்க. இந்த ஹால் டிக்கெட் சென்டர் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி பிரிங் த ஹால் டிக்கெட் சென்டர். ஓகேங்களா? நோ கேண்டிடேட் வில் அலோவ்ட் த வித்தவுட் ஹால் டிக்கெட் இல்லாமல் போக முடியாது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோக்கும் நீங்களும் ஏதாவது மிஸ் மேட்சில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லைனா பேன் கார்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கேயே ஒயிட் ஷீட்டில் சிக்னேச்சர் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் புக்லெட் த்ரூ ரஃப் ஷீட்ஸ் எல்லாமே கொஷின் புக்லெட்டுக்கு பின்னாடியே இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் OMR ஷீட்டில் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எக்ஸாமுக்கு போகிறவங்க தயவுசெய்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களை பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆணுச்சு அப்படின்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்டோபர் 12 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை அறிவித்துள்ளது. அதன் பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்திருப்பதால் இந்த தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் என தேர்வர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினர். இருப்பினும் தேர்வு தேதி குறித்து இதுவரை மாற்றம் செய்யப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டும் அவசர கேள்வி ஏன் இவ்வளவு அவசரம், ஏன் இந்த ஒரு தேர்வுக்காக ஏன் இவ்வளவு அவசரம் முந்துகிறது டிஆர்பி? இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கும் இந்த இதுக்கு ஆன்சர் தெரியல. டிஆர்பி ஏன் இவ்வளோ அவசரம்? ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி ஏன் கொடுக்க மாட்டிருக்காங்க? ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி ஏன் நவம்பருக்கு எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணலை? ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி ஏன் எந்த தேர்வுமே நடத்த முடியல? ஒருவேளை முன்கூட்டியே நடத்துறீங்கன்னா தயவுசெய்து ஆனுவல் பிளானர் இருக்கிற மாதிரி நடத்தலாமே. உள்ள ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகுது அப்படின்னா கூட பட்டலாம். ஏன்னா ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதிரி இருக்குது, ஏன் அக்டோபர் மாதத்தில் தேர்வை வைக்கிறீங்க?
இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விட்டு கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுங்க, உங்களை டிஆர்பி நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கு மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 நபர்கள் வந்து சிஎம் செல் பக்கம் மனுக்கள் போயிட்டுருக்கு. விரைவில் வந்து நல்ல முடிவு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.